நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள நம்ம அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா, அது நம்ம நெனைச்ச நேரத்துல நடக்க மாட்டேங்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்துல போராடுறோம். ஆனா, அது நம்ம நெனைச்ச நேரத்துல நடக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த கேள்விக்கான பதில தான் இன்றைய மெசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். இது அரேசன்ஷைன்.in இணையதளத்தோட யூடியூப் சேனல். நான் உங்க கர்த்தருக்குள் அன்பான சகோதரன். வாங்க இன்றைய மெசேஜுக்குள்ள போலாம். ஒரு அவசரமான உலகத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நெனைச்ச நேரத்திலேயே கிடைச்சிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா எல்லாமே அப்படி கிடைக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல நம்ம நெனைச்சதுக்கும் தாமதமா கிடைக்குது. அதனால ரொம்பவே வருத்தப்படுறோம். மன அழுத்தத்துக்குள்ள ஆகுறோம்னு சொல்லலாம். இந்த நேரத்துல நமக்கு நெறைய பேர் சொல்றது, "ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல அதுக்காக கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கவும் செய்யறோம். ஆனா, அது நமக்கு நெனைச்ச நேரத்துல கிடைக்கிறதில்ல. ஏன் அந்த மாரி கிடைக்கிறதில்ல அப்படின்னு கேட்கும்போது, நெறைய பதில்கள் வருது. அதுக்கான ஒரு பதில தான் நம்ம வேதத்திலிருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஜெபங்கள், நம்மளுடைய வேண்டுதல்கள் சில நேரங்கள்ல ஏன் தாமதம் ஆகுதுன்னு சொன்னா, அந்த காரியத்துக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு நேரம் இருக்கு. இத குறிச்சு பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வச்சிருக்கிறார். அந்த காலத்திலும் நேரத்திலும் தான் எல்லா காரியங்களுமே நடக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில நேரங்கள்ல நம்ம ஆசைப்படுறது உடனே கிடைச்சிட்டா, அதற்கான கரெக்டான தகுதிகள், கரெக்டான காரியங்கள் கரெக்ட்டா நடக்காது அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியறதில்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் ரோட்ல போற ஒரு பைக்ல போற ஒரு அண்ணன பார்த்து, இதே மாரி எனக்கு ஒரு பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு, வீட்ல போய் அவங்க அப்பாட்ட கேட்குறான்னு வச்சுக்கங்க. அடம் பிடிக்கிறான், ரொம்பவே இது பண்றான், முரண்டு பண்றான், எல்லாமே பண்ணி பார்க்கட்டும். என்னதான் சொன்னாலும் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பைக் வாங்கி குடுக்க மாட்டாரு. மேபி ஒரு சைக்கிள் வாங்கி குடுக்கலாம், சின்ன சைக்கிள். ஆனா பைக் வாங்கி குடுக்க மாட்டாரு. ஏன்னா, அந்த மகனால அந்த பைக்க ஓட்டவும் முடியாது. இன்னொன்னு அப்படியே ஓட்டுனாலும் அது அவனுடைய உயிருக்கே ஆபத்தாக அமையலாம் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனால் ஓட்ட ஆசைப்படுகிற அந்த மகனுக்கு தெரியாது. இதனால ஆண்டவரு இதே மாரி தான் ஆண்டவரும் நமக்கு சில விஷயங்கள் நம்ம அடைஞ்சாலும் அது நமக்கு சரியாக அமையாது அப்படிங்கிறதுனால சில காரியங்கள தாமதப்படுத்துகிறார். நம்மள ஆசீர்வதிக்கிறதே அவருடைய சித்தமா இருக்குதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அது ஆசீர்வதிக்க வேண்டிய காலத்துல, அதினதின் காலத்துல அது செஞ்சா தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மள விட நம்மள படைச்ச ஆண்டவருக்கு தெளிவாக தெரிகிறது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வாழ்க்கைய பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஏறக்குறைய 75 வயசுல அவருக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. "உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு" சொல்றாரு. சொன்னது மாரியே அவருக்கு எல்லா இடங்களிலும், எல்லா தலங்களிலும் ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, மகன தவிர. 99வது வயசு வரைக்குமே அவர் காத்திருந்து, அதற்கு பிறகு தான் ஒரு மகன பெறுறாரு. ஆனா, இதுவரைக்கும் ஆபிரகாம் பொறுமையா இருந்தாலும், கூட வாழ்ந்திருந்த மனைவியான சாராளால அந்த அளவுக்கு விசுவாசத்தையும், நம்பிக்கையும் பாதுகாத்துக்க முடியல. ஒரு கட்டத்துல அவங்க கூட அவங்க வீட்ல வேலை செஞ்சிருந்த அந்த பொண்ணையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அதன் மூலமாவது என் சந்ததி வளரட்டும் அப்படின்னு சொல்லி, ஆ ஆகார பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா, அந்த ஆகாரே பெரிய தலைவலியா அவங்க வீட்ல அமையுது. ஒரு கட்டத்துல ஆபிரகாமே ஆகார வெளிய அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. இத்தனைக்கும் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணிக்கட்டுமான்னு கேட்கல. அப்படி மனைவி சொன்ன வார்த்தையின்படியே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. குழந்தையும் பெறுகிறது. அவங்க நினைச்ச மாரியே வளர்கிறது. ஆனால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையல. இன்னும் கிளியரா சொல்லப்போனா, இன்னைக்கு வரைக்கும்
இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த சந்ததி ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே அதே நம்ம படிச்சுட்டு வரும்போது ஆகாரை தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உன் மனைவி சொல்லுவது போல செய் அப்படின்னு சொல்லி தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் விளைவிக்கிறார். ஏன்னா அவர் நியமிச்சிருக்கிற காலத்துக்கும் நேரத்துக்கும் இன்னும் ஆபிரகாம் வந்து சேரல. இன்னும் சொல்லப்போனால் அதற்கான தகுதியை அவர் அடையலை அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 99வது வயசில் இருக்கும் பொழுது நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் உத்தமனாக இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நல்ல உத்தமனாக தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் உன் சந்ததி வருவதற்கு இன்னும் நீ தெளிவா நல்லா இன்னும் அதுக்கு தகுதி அடைய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம காத்திருக்கிற விஷயங்கள் கிடைக்காததுக்கு பின்னணியில் நம்ம இன்னுமே அதுக்கு தகுதி அடையலை. இன்னொரு விஷயம், ஆண்டவர் அதற்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் நம் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் தான் அது கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் மட்டுமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறது போல நம்மளும் ஆண்டவருக்கு நேர்த்தியாய் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. அதாவது அந்தந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சிலது இருக்குது. அதை நம்ம தெளிவாக செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் பலருடைய வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இன்னுமே கிளியராக சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஜெப நேரத்தை, வேத வாசிப்பு நேரத்தை, இல்லைன்னா தனி ஜெபத்தின் நேரத்தை, ஆராதனை நேரத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்லைன்னா ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தையும் நேரத்தையும் நம்ம செலவிடுறதில்லை. ஆனால் பலரும் பொழுதுபோக்குலையும் தேவையில்லாத காரியங்களையும் நம்ம செலவிடுறோம் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது அதின் காலத்தில் அவர் செய்கிறதற்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதின் காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறது போலவே ஆண்டவர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதின் காலத்தில் நம்ம செய்யும்போது ஆண்டவரும் அதே சமயத்தில் சரியான நேரத்தில் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்துச்சு. இருந்தாலும் கர்த்தரை விட்டு பிரியாமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்தனால தான் அவருடைய ஒவ்வொரு பாடுகளின் நடுவிலையும் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. வீட்டில் வெறும் கனவு மட்டுமே கண்டு வந்த அந்த யோசேப்பு ஜெயிலுக்கு போன பிறகு மற்றவர்களின் கனவுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய தகுதி உடையவனாக மாறுறாரு. இதே யோசேப்பு மற்ற பதவி உயர்வு அடைஞ்சு ராஜ பதவிக்கு, அதாவது அரசனுக்கு அடுத்த பொசிஷனுக்கு வந்தபோது அங்கேயும் அவருக்கு ஞானமுள்ள இருதயமாக கர்த்தர் மாத்துறாரு. அந்த கனவுக்கு, அதாவது ராஜாவின் கனவுக்கு ஏற்றது போல முழு தேசத்தையும் மாற்றி அமைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இதே போல சகோதரர்கள் திரும்பி வந்த போதும் தான் என்னதான் அவர்கள் மேலே கோபம் இல்லைனாலும் அவங்களுக்கும் சரியான பாடத்தை புகுத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவான ஞானத்தை அவர் அடைஞ்சுக்கிறார். இப்படி படிப்படியாக யோசேப்பு முன்னேறி கொண்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் ஜெயிலில் இருந்தார், அவருடைய கனவுக்காக நீண்ட நாள் காத்திருந்தார் அப்படின்னு சொன்னாலும் அதோடைய பேக்ரவுண்டில் அவர் ஆவிக்குரிய வகத்தில் வளர்ந்துக்கிட்டே வந்தார். இதுக்கு பின்னணியில் மெயினாக ஆண்டவர் யோசேப்போடு இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆண்டவரோடு இவர் இருந்தனால தான் ஆண்டவரும் இவர் கூட இருந்திருக்காரு. அவருக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா தகுதிகளும் எல்லா இடங்களும் கிடைச்ச போதும் அவர் அதை யூஸ் பண்ணலை, அவர் அதுக்குள்ளே விழுகலை. அதனால ஆண்டவரும் அவரோடு இருந்தார், இவரும் ஆண்டவரோடு இருந்தார். அதனால தொடர்ந்து படிப்படியாக அவர் முன்னேற்றங்களை அடைந்தார். எல்லாவற்றையும் அதின் காலத்தில் அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல் நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அதின் காலத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரமானாலும் சரி, ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரமானாலும் சரி, எல்லா காரியங்களையும் நம்ம சரியாக செய்யும் பொழுது
ஆண்டவரும் நமக்கு ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் நமக்கு தருகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்காரு. சில நேரங்களில் நம்ம தொய்வடைஞ்சு போகலாம், மன அழுத்தத்துக்குள்ளாகலாம். சில நேரங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகும்போது வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனாலும் கர்த்தர் கைவிடாதவர், அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக.